It is time to welcome the awardees of the evening, Sri Srivatsan and Sri Satyamurthy on the stage. As usual, I request Srimati Gayatri Girish to do the invocation. வணக்கம். திரு கிரேசி மோகன் அவர்கள் எழுதிய கண்ணன் அனுபூதி என்ற வெண்பா தொகுப்பிலிருந்து சில வரிகள். அழகவன் கோலம் அழகவன் ஜாலம் அழகவன் லீலா அபங்கம் அழகவன் கோலம் அழகவன் ஜாலம் அழகவன் லீலா அபங்கம் பழக அழகனவன் நட்போ அழுக்காத கற்பு பொழுதுமவன் பொற்பை புணர் எனக்கும் உனக்கும் இங்கு ஏற்பட்ட பந்தம் கணக்கு வழக்கில்லை கண்ணா எனக்கும் உனக்கும் இங்கு ஏற்பட்ட பந்தம் கணக்கு வழக்கு இல்லை கண்ணா பிணக்காய் நடுவந்த மாயையால் நாம் இருவரானோம் மூடவன் நான் கொம்பு தேனி நடுவந்த மாயையால் நாம் இருவரானோம் மூடவன் நான் கொம்பு தேனி நீயாக நானாகும் நாளாம் அதுவரை தீயாய் திரியாய் தனித்திணைவோம் நீயாக நானாகும் நாளாம் அதுவரை தீயாய் திரியாய் தனித்திணைவோம் சேயாகி வாயார உண்ணவா தாயாகி ஊட்டவா சேயாகி வாயார உண்ணவா தாயாகி ஊட்டவா மாயோனுள் இன்பமயர்வு கண்ணா 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 கண்ணா. Thank you very much, Gayatri. உங்களுக்கெல்லாம் தெரியும், கிரேசி மோகன் உடைய ஜெயந்தி ஃபங்க்ஷன் பல ஆண்டுகளாக நாங்கள் கொண்டாடிட்டு வரோம். மோகனுடைய ஆக்சுவல் பர்த்டே டேட் வந்து 16th October. அதை ஒட்டிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஃபங்க்ஷன் வச்சுட்டு வரோம். அண்ட் கிரேசி மோகன் அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துன்னு வரோம். அண்ட் மேக்சிமம் இந்த ப்ரோக்ராமில் மோகனுடைய உற்ற நண்பர் கமல்ஜி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்ன கமிட்மெண்ட் வேலைகள் இருந்தாலும் he makes it a point to be present like today. அதுதான் ஒரு பெரிய விஷயம். அண்ட் காயத்ரி கிரீஷ் எவ்ரி இயர் இந்த மோகனுடைய அந்த பாட்டு பாடுறதுங்கிறதும் ஒரு யூஷுவல் நல்ல விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ I request Madhu Balaji to honor the dignitaries on the stage.
திரு கமலஹாசன், திரு ரவி அப்பா சுவாமி அவர்கள், திரு நாகா அவர்கள், திருமதி விஜய் ஹரிஹரன் அவர்கள், திருமதி காயத்ரி கிரீஷ் அவர்கள், இப்போ without wasting much of time, we'll get into the main program of the evening, conferring the award of Crazy Mohan Award of Excellence on Sri Srivatsan and Satyamurthy. முதல்ல ஸ்ரீவத்சன். ஸ்ரீவத்சன் வந்து எவ்வளோ சமாச்சாரங்கள் பண்ணிருக்காருன்னு எப்படின்னாக்கா, அவரோட ட்ராமா இனாகரேஷன் அன்னைக்கு நாங்கள் எல்லாம் எங்கள் ட்ரூப்பில் இன்க்ளூடிங் கிரேசி மோகன் எல்லாரும் போய் பார்த்து இப்படிலாம் கூட ட்ராமா போட முடியுமான்னு வியந்து, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஈவினிங் நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது அதை பற்றியே பேசி 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 ஒரு 10 நாள் பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் எங்கள் வாசு வந்து மோகன் போர் மோகன் அந்த ட்ராமாவை பற்றி பேசினது போகிறோம், நம்ம ட்ராமாவை கவனிப்போம்னு சொன்னால் அப்போ தான் ஸ்ரீவத்சனுடைய ஆளுமையிலேருந்து நாங்கள் மீண்டு வருவோம். அப்படி எங்களை கவர்ந்தது அவருடைய நாடகங்கள். அவருக்கு இன்னைக்கு அந்த கிரேசி மோகன் அவார்டு கொடுக்கறதுல இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் ஃபார் அஸ். Srivatsan V, chartered accountant by qualification, teacher by choice, dramatist by passion. Srivatsan has written close to 50 scripts across a wide range of genres, including humor, sci-fi, philosophy and religion, docudramas, relationships and political satire. There have been majorly performed by Dummies drama besides a few other troupes. In all, Dummies drama has performed more than 1,000 shows till date. Many of the plays have won multiple awards at various drama festivals. Srivatsan's talent as a playwright was recognized by Sri K. Balachandar, who gave him the opportunity to write Paurnami, the comeback to theatre of KB after a long stint. The play was appreciated by Sri Kamalji. Now it is time to honor Mr. Srivatsan. Mr. Kamalji will honor Srivatsan. அடுத்ததாக எங்க குழுவை சேர்ந்த சத்யமூர்த்தி, சீனியர் மோஸ்ட் மெம்பர் ஆஃப் கிரேசி கிரியேஷன்ஸ். 1979 நாங்கள் ட்ரூப் ஆரம்பிச்சும் போது நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருந்தோம். எங்கள்கிட்ட வித்தியாசமாக காமிக்கிறதுக்காக எங்கள் ட்ரூப்பில் ரொம்ப அழகாக அடோன் பண்ணது சத்யமூர்த்தி அண்ட் அப்பா ரமேஷ், எங்களை விட பெரியவர்கள் அவர்கள். ஸோ இந்த சின்ன பசங்களுக்கு நடுவில் பெரிய ரோல்ஸ்லாம் பண்ணுறதுக்காக வந்த அவர்கள். சத்யமூர்த்தி வந்து ஒரு மிகப்பெரிய ரைட்டப் இருக்கு அவரை பற்றி, அவ்வளோ படிக்க முடியாது, கொஞ்சம் சொல்கிறேன். He has done, நாங்கள் வந்து 1979 ஆரம்பித்து 6,500 ஷோஸ் போட்டிருக்கோம். He has acted in more than 8,000 shows. அவர் வந்து முக்கியமான பல நாடக குழுவில் எங்களுக்கு முன்னாடி நடிச்சிருக்கார். அவர் நடித்த கற்பகம் கலாமந்திர், மேஜர் சுந்தரராஜன் ட்ரூப்பு, தேங்காய் சீனிவாசன் ட்ரூப்பு, என்டர்டைனர்ஸ் குரூப், அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸ்ரீதர், எஸ்பி முத்துராமன், உதிரிப்பூக்கள் மகேந்திரன், புதிய வார்ப்புகள் ஆர் செல்வராஜ், கே விஜயன், எல் விஜய், நாகா, ஆனந்த், சூரியன், எஸ்வி ரமணன், பாபு, சந்தீப் சாய் மற்றும் எஸ்பி காந்தன், என் பேரையும் சேர்த்திருக்கார், பரவாயில்ல, போன்ற முக்கிய இயக்குநர்களின் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். நாளை நமதே, வைர நெஞ்சம், உருவங்கள் மாறலாம், எதிர்நீச்சல், சூதுக்கவும், என்னைப் போல ஒருவன், வேரில் பழுத்த பலா, விளையாட்டு ஆரம்பம், அண்ணன் ஒரு கோயில், பொய் சொல்ல போறோம், ஜெரி நான் டைரக்ட் பண்ண படம், இவ்வளோ படங்கள்லையும் நடிச்சிருக்கார். 80 வயதுக்காரர். அவருக்கு இன்னைக்கு இந்த கிரேசி மோகன் அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் கமல் சார் மூலமாக கொடுக்கறதுல நாங்க ரொம்ப 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 பெருமைப்படுறோம். உங்களுக்கு தெரியும், அலையன்ஸ் பப்ளிகேஷன் மூலமாக மே 1ஆம் தேதி கிரேசி மோகனுடைய பல புத்தகங்களை கமல் சார் வெளியிட்டார். இப்பொழுது இன்னும் 3 புத்தகங்களை வெளியிடுவதற்கு அலையன்ஸ் ஸ்ரீனிவாசன் அவர்களை ஐ ரிக்வெஸ்ட் him to come to the dais please. கேபிடி சிரிப்பு ராஜன், அமெரிக்காவில் கிச்சா, கிச்சாவும் லட்சுமி பாட்டியும் 3 புஸ்தகங்களை I request Kamalji to release and I request Ravi Appaswamy to receive the first copies, please. இந்த ஜெயந்தி ஃபங்க்ஷனை ரெகுலராக அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரவி அப்பாஸ்வாமி அவர்கள். எங்கள் ட்ரூப்புக்கு ஒரு வெல்விஷர் அப்படின்னா அவர் தான். அதாவது அவருடைய அந்த அப்பாசாமி குரூப் ஆஃப் கம்பெனிஸை ஒரு பெரிய லெவலில் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரேட் யங் ஆண்டர்பிரனர். அவருடைய பரிச்சயம் எங்களுக்கு கிடைத்த பிறகுதான், அது வரைக்கும் நாங்கள் ஒரு அமெச்சூரிஷாக ட்ராமா போட்டிருந்தவர்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் கிடைச்சிதுன்னா அது ரவியோடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைத்த பிறகுதான் ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்லுவேன். ஏன்னா அது உண்மை. இந்த வாட்டியும் மறுபடியும் சொல்கிறேன். ஐ ரிக்வெஸ்ட் ரவி அப்பாஸ்வாமி டு அட்ரஸ் அஸ் ப்ளீஸ். குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். வருஷம் கிரேசி மோகன் அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபங்க்ஷன் தவறாமல் மாது நடத்துகிறார். அவரோட தவறாமல் அவரோட திரு கமல்ஹாசன் வந்துடுவார். அவர் இட்ஸ் லைக் எ பிரதர் டு கிரேசி மோகன். அவர் சொல்லியிருக்கார் மற்ற ஏர்லியர் அக்கேஷன்லேயும் மோகன் ஹாசன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதை நாங்கள் என்றைக்கும் மறக்கிறது இல்லை. வெரி ஹாப்பி தட் யூ மேட் இட் திஸ் டைம் ஆல்சோ. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு 2 அவார்டீஸ். ஒன் மிஸ்டர் ஸ்ரீவத்சன், இஸ் எ சார்ட் அக்கௌண்டன்ட். அவர் டம்மீஸ்ன்னு தியேட்டர்ஸ்னு 25 வருஷமாக இஸ் ரன்னிங். அவர் ட்ராமா நடத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய எழுத்தாளர்கள், நிறைய நடிகர்கள் அவங்களெல்லாம் உருவாக்கி, அண்ட் எவ்ரி ட்ராமா ஹீ இஸ் கிவிங் எ குட் மெசேஜ் டு தி சொசைட்டி, விச் இஸ் வெரி குட் சர்வீஸ் தட் இஸ் டூயிங் ஃபார் தி சொசைட்டி, and he richly deserves
மோகனுக்கு பர்சனலாக அவர் தெரியும். மோகன் இப்போ காந்தன் சொன்ன மாதிரி மோகனே அவரோட ட்ராமாவை பார்த்து வியந்து பாராட்டிய ஒருவர். அவருடைய அந்த அவார்டு கிடைக்கிறது. வி ஆர் வெரி ஹாப்பி. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்தது கிரேசி ட்ரூப்பில் இருக்கிற சத்யமூர்த்தி. சத்யமூர்த்தி இவங்க கிரேசி கிரியேஷன்ஸ் 1979 ஆரம்பித்த பொழுது கிரிக்கெட் டீம் கன்வெர்டட் இன்டு ட்ராமா ட்ரூப். அப்போது கிரேசி மோகனோட ஃபாதர் சொன்னார், நீங்கள் எல்லாருமே ரொம்ப 15-20 வயசு 20-25 வயசு தான் ஆவரேஜ் மேக்ஸிமம். ஒரு எல்டர்லி லுக் இங்கே இருக்கணும், இதில் எல்லாருமே இப்படி இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு he insisted Satyamurthy to be taken to the troupe who was working with the Indian Bank at that time. ஸோ சத்யமூர்த்தி வந்து அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அவள் எல்லா ட்ராமாலையும் நடிக்கிறார். Despite this role, he is very prompt. He has not missed any one drama which he has been assigned to. So he is very well, he is the senior most in the troupe, I must say. Both by age and also by the year that he has been associated. He is right from the day one he is there. So he richly deserves this. I wish him all the very best. கடைசியாக நான் ட்ரூப்பை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. புது ட்ராமாவை பற்றி நாங்கள் எவ்வளோ பேசின்னு இருக்கோம். அது கடைசியாக இந்த தடவை மாதவன் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கார். அதை விட முக்கியம், இவங்க போடாத சபாஸ் இது கிடையாது. இப்போ சபாஸ் குறிஞ்சி இருக்கிறதால கார்பரேட் ட்ராமாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லா கார்பரேட்ஸ் போயிட்டு சீனியர் சிட்டிசன் ஹோம், கம்யூனிட்டி, இது எல்லா இடத்துலையும் தே ஹவ் ஸ்டார்டட் நவ் பர்ஃபார்மிங் ட்ராமா விச் இஸ் வெரி வெல். இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக், இன்றைக்கி இருக்கிற வரது கஷ்டத்தில் இப்போ இவங்களே ட்ராமா அட் யுவர் ஸ்டெப், ட்ராமா கார்பரேட் மேலே ட்ராமா அட் யுவர் டோர் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி அட் யுவர் பிளேஸ் விச் இஸ் டூயிங் வெரி வெல். அண்ட் I think I hope they will continue to do that. அவர் போன 2 வருஷம் முன்னாடி திரு கமல்ஜி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் யங்ஸ்டர் ஷுட் கம் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நவ் Madhu Balaji is taking efficient step to have the youngsters coming in, and very happy that Vasu, the son-in-law, has made a small beginning. I hope other family members of Crazy Creation or any eligible person should come in, and this troupe should continue to the next level. I wish all the best. Thank you, Ravi ji. அவர் சொன்னதில் ஒரு பாயிண்ட், அதாவது சீனியர் மோஸ்ட் மெம்பர் ஆஃப் சத்யமூர்த்தி அப்படின்றது எப்படின்னா, செப்டம்பர் 7th 1979 எங்கள் ட்ராமா அலாவுதீன் அண்ட் 100 watts பல்ப் இனாகரேஷன் கட்டன் மேலே போனோன்னா முதல்ல உள்ள நுழைஞ்சு நடித்தது சத்யமூர்த்தி தான். பால்கார கோனாரா வருவார் அந்த பிள்ளையில, அவரோட வீடு உண்டு கொடுத்தனோம், அதில் யார் யார் இருக்காங்க முதல்ல அவர் தான் உள்ள வருவார். ஸோ எங்கள் ட்ராமாவில் முதல்ல ஸ்டேஜில் ஏறின சீனியர் மோஸ்ட் மெம்பர் சத்யமூர்த்தி தான். இட் இஸ் நவ் டைம் டு லிசன் டு கமல்ஜி. டாக்டர் கமல் ஹாசன், ப்ளீஸ்.